பெருமானார் என்ன பண்றாருன்னா நேரடியா இந்த 1 by 1 இந்த அணுக்களுடைய ஆற்றலை எல்லாம் தாண்டி தாண்டி சத்தியுக அணுக்களுக்கு வர்ணம்னாக்கா இந்த பிறவியில இது இந்த மக்களுக்கு சாத்தியப்படாது. அதனால என்ன பண்றாரு, நேரடியா தன்னுடைய ஆற்றலை வச்சு ஞான அணுக்களை வெளிப்படுத்துறார். ஞான அணுக்கள் சத்தியுக அணுக்களுடைய ஆற்றலை அவர் வெளிப்படுத்துறாரு. சத்தியுக அணுக்களுடைய ஆற்றல் வெளிப்பட்ட உடனே அது ஞானம் சித்தித்து மாமிச உணவை அறவே விட்டுடுது. விட்ட உடனே இவங்க சாப்பிடுற உணவுலாம் தூய சுத்த உணவு என்பது கலிபுருஷனுடைய ஆட்டம் அங்க ஓய்ஞ்சு போகுது. அங்க அணுக்களுக்கு சப்ளை ஆகல, ஆற்றல் சப்ளை ஆகாம நின்னு போகுது. ஆகவே இதுவரையும் தான் பெற்ற வரத்தின்படி தன்னை கடந்துதான் தான் உண்ணுகின்ற இந்த மனிதர்கள் உண்ணுகின்ற உணவு தன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற அணுக்களை தாண்டிதான் மேல ஏறணும், ரத்தம் பாயணும், ஒவ்வொரு அணுவா பாஞ்சுதான் கடைசியில ஞான அணுக்களை போய் அடைஞ்சி ஞான அணுக்கள் மலரணும். ஆனால் இந்த சிஸ்டமே இல்லாம நேரடியா ஞான அணுக்கள் உயிர்ப்பித்து கொடுக்கப்படுது அப்படின்னு பாக்குற காட்சி தான் கலிகண்ட அற்புத காட்சி. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு யுகத்திலையும் நடக்கல, கலியுகத்தில் நடக்கல. இது கலிகாலம் முடிந்து விட்டது, இது சுத்த சன்மார்க்க ஞான சித்தர் காலம் என்றாரா? அப்ப ஞான சித்தர் காலத்துல யார் அதிபதி? சத்திய யுகத்துக்கு சத்தியம்தான் அதிபதி. இது சத்தியயுகம். ஞான யுகம் என்பது சத்தியயுகம். சத்தியயுகத்துக்கு சத்தியம்தான் அதிபதி. அந்த சத்தியம் என்ற சிவமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானாராய் இருந்து இந்த உலகத்தை, இந்த ஞான சித்தர் காலத்தை வழி நடத்துது. அதனால தான் இந்த சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நிலை மார்க்கம் இந்த உலகத்துல வழங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு தாயிடமாகிய இந்த தமிழகம் திகழ்கின்றது. இங்க இருந்தா சுத்த சன்மை, இங்க இருந்தா ஆன்மீகமே போனோம். இந்தியாவுக்கே தமிழகத்துல இருந்து ஆன்மீகம் சப்ளை ஆகணும். உலகத்துக்கு இந்தியாவில இருந்து சப்ளை ஆகணும். சரிங்களா? அப்படி இந்த தமிழகத்துக்கு ஆன்மீகம் எங்க சப்ளை ஆனா தன்மார்க்கத்துல இருந்து தான் சப்ளை ஆகணும் இனிமேல்ட்டு. ஏன்னா ஆன்மீகம் என்ற பெயர்ல பெரிய நிலை எதுவும் கை கூடல. சுத்த சன்மார்க்கம் என்றுதான் பெரிய நிலை கை கூடுற ஒரு நிலையா இருக்குது. அதாவது ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாம வேண்டும், பெருமை பெரும் நினைது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். அந்த பெருநெறி என்பது சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் பெருநெறி. ஆகவே அப்பேற்பட்ட பெருநெறியை பிடித்து கொண்டவர்களுக்கு வள்ளல் பெருமான செய்கின்ற முதல் சகாயம் மாமிச உணவு இச்சையில் இருந்து அந்த ஆன்மாவை விடுவிப்புதான் பெரிய நிலை. இந்த நிலைய எந்த கடவுளாலும் செய்ய முடியாது. அப்படி ஒரு கால் அவங்களுக்கு நடக்குது ஆனாக்கா அது அவர்கள் அந்த அளவுக்கு அது ஞான பண்டிதத்திலேயோ இல்ல அகத்தியர் இடத்திலேயோ இல்ல சிவபெருமான இடத்திலேயோ ஆழ்ந்து அவங்க பக்தி செலுத்தினால் அதனால் உண்டாகலாம். அது ரேரா இருக்குது. பெரிய பெரிய உத்ராட்ச மாலை போட்டவங்க கூட மாமிசம் சாப்பிடுறாங்க. சரிங்களா? உடம்பெல்லாம் உத்ராட்ச மாலை, திருநீர் பட்ட, பாத யாத்திரை போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்களால மாமிச உணவு விட முடியல. ஆனா வள்ளலார வணங்குற சாதாரண ஒரு பாமர விவசாயி, ஒரு ஏழை, படிப்பறிவு இல்லாதவன் குருநாதரை வணங்கினா மாமிச உணவை விட்டுறான். அப்ப எங்கிருந்து வந்தது ஆற்றல்? பெருமானுடைய ஆற்றல் அது. எம்பளம் என தொழுது ஏற்றினோர் கருள்புடி அம்பலத்தை ஆடல் செய்ய அருட்பெரும் ஜோதி. அப்பேற்பட்ட அந்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை பிடிக்கிறவங்களுக்கு தான் கலியினுடைய ஆட்டத்தை ஒழிக்க முடியுமே தவிர அவரை பிடிக்காம கலியினுடைய ஆட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. கலியினுடைய ஆட்டத்துலதான் சிக்கணும். ஆகவே தான் காயலாம் கனியன கனிவிக்கும் ஓர் பெருங்கருணை அமுதே. அப்பா காயா இருந்த இந்த அணுக்களை எல்லாம், இந்த அணுக்கள் எல்லாம் காய் நிலையில இருக்குது, இன்னும் பழுக்கல, இன்னும் மலர்ல, இன்னும் அது பெற வேண்டிய ஒரு நிலையை அடையல. அப்படி இருக்கிற காயா இருக்கிற இந்த அணுக்களை எல்லாம் கனிய வைக்கின்ற, அதை விளக்கம் செய்விக்கின்ற ஒரு கருணை, பெருங்கருணை அமுதே, கண்கண்ட தெய்வமே. கண்கண்ட தெய்வம் எது? கண்கண்ட தெய்வம்
இப்ப கலிகாலத்துல கண் கண்ட தெய்வம் அப்படின்னும் போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். ஆனா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம பார்த்தோமா? நாம பார்க்கல. ஆனா அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய சொரூபத்துல யார பார்க்கிறோம்? நம்ம வள்ளல் பெருமானார பார்க்கிறோம். அப்போ அந்த கண்கண்ட தெய்வத்தை நம்ம பார்க்கிறோமா? கண்கண்ட தெய்வமே, கலிகண்ட அற்புத காட்சியே, கலிபுருஷன் இதுவரையும் தன்னுடைய ஆதிக்கத்துல தாம் பெற்ற வரத்தின்படி எந்த ஒரு மனிதரையும், எல்லா மனிதரையும், பிராமணரையே சைவர்களையே மாமிச உணவு உண்ண வைக்கின்ற ஒரு இழிந்த நிலைக்கு கலிபுருஷன் தள்ளி இருக்காரு. தெரியுங்களே எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சிவன் கோயில்ல பூஜை பண்ற ஆச்சாரியர்களே மாமிசம் மதுவும் சாப்பிடுறாங்க. தெரியுங்களா? வைணவத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறாங்க. அப்ப அத்தனை பேரையும் அந்த கலிபுருஷன் தன்னுடைய ஆதிக்கத்துல மாத்துறாருனாக்கா அந்த நாக்கு ருசியை கொடுக்கிறாரு அவரு. அப்ப எங்க இப்ப அதை பத்தி தான் இப்போ ஒரு வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோல பேசியிருக்கிறேன், அதை போட்டிருக்கிறாங்க. நாக்குக்கு அடிமையான ஆண்டவருக்கு அடிமை ஆக முடியாது. நாக்குக்கு யார் அடிமை இல்லையோ அவர்கள் மட்டுமே ஆண்டவருக்கு அடிமையாக முடியும் அப்படின்றதுதான் சிஸ்டம். அது வேணா ஐயா மாணிக்கம் ஐயாவுக்கு அனுப்புறேன், அவங்க மூலமா கேட்டு நீங்க பாருங்க. 15 நிமிஷம் தான் போட்டிருப்போம், ஷார்ட்டா போட்டிருப்பாங்க, 15 நிமிஷம். அதை கேட்டு பாருங்க, அப்ப தெரியும். ஆகவே அந்த ஒரு நிலை கலிகண்ட அற்புத காட்சியே. அப்போ நம்முடைய இந்த உடம்புல காய் நிலையில இருக்கிற அணுக்களை எல்லாம் நாம என்ன பண்ணணும்? கனியாக மாத்தணும். அப்ப கனியாக மாத்தி மலரணும் ஆனாக்கா அது வள்ளல் பெருமானாரே பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கக்கூடாது. அவரால் பண்ணப்பட்ட ஒரே சகாயம் என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். மாமிச உணவு உன்னால ஜென்மத்துக்கும் விட முடியாது. ஏனென்றால் உன்னுடைய கட்டுப்பாட்டில், உன்னுடைய சுதந்திரத்தில் மாமிச உணவை விட முடியாது. ஏனென்றால் காலங்காலமாக பல பிறவிகளாக சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த குடல்ல பதிவு ஆயிருக்குது, ஆன்மாவில பதிவு ஆயிடுச்சு அந்த ருசி. அதனால அது விடாது. அது எப்படி இருந்தாலும் அந்த கருப்பு பிடிச்சுக்கிட்டே தான் வரும். அந்த கருப்பாகி இருளை விளக்கக்கூடிய ஒரே ஆற்றல் அருள் ஒளிக்கு மட்டுமே உண்டு. அந்த அருள் ஒளியை தன்னிடத்தில் இருந்து வெளிப்படுத்தி வள்ளல் பெருமானாரு அந்த இருள் நிலையிலிருந்து நம்மளை விடுவிச்சிடறாரு. அந்த ஒரு பெரிய சகாயத்தை வள்ளலார் பண்றாரு. வள்ளல் பெருமான் சத்தியமா பண்றாரா இல்லையா? சொல்லுங்க, பண்றாரா இல்லையா? அதுதான் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிறகு வேற என்ன செய்வார் நினைக்கிறீங்க? அந்த உணவை விட்டுட்டு சாத்விக உணவு எதை சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்றாரு உடனடி பகுதியில. அதை ஏன் சாப்பிட மாட்டேன்றோம்? அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு 3 நிலை சொல்றாரு. சரிங்களா? 3 நிலையில நித்திய கர்ம விதி, பொது விதி, சிறப்பு விதி சொல்றாரு. சிறப்பு விதிக்கு போலனா கூட பொது விதியில்னாச்சும் புளி கொஞ்சம் எடுத்துக்கோ, மிளகா கொஞ்சம் எடுத்துக்கோ, உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோன்றாரு. அதனாச்சும் ஃபாலோ பண்ணமா இல்லையா? எனக்கு வள்ளலார் ஒண்ணும் பண்ணல, வள்ளலார் ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணுவாரு? மாமிச உணவே உட முடியாத உன்னை அங்கிருந்து வெளியேற்றிட்டாரு. அதுக்கப்புறம் வேற என்ன சகாயம் பண்ண முடியும் உனக்கு? உனக்கு எதுக்கு அறிவு கொடுத்தாங்க? உனக்கு எதுக்கு அறிவு கொடுத்தாங்க? எதுக்கு இறைவன் அறிவு கொடுத்தாரு? குலை தவிர்த்து கொண்டவர்களும் சாதி சமய மதங்களில் பற்றரை கைவிட்டவர்களும் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் சொல்றாரா? மேற்கண்ட இந்த நிலைகளை எல்லாம் கடந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள், ஞான அறிவை பயன்படுத்துங்கள் என்றாரு. அப்ப ஞான அறிவு நம்ம இங்க வந்து சம்பாதிக்கிறோம் இல்லையா? திருவுட்பாவை படிச்சு சம்பாதிக்கிறோம், உன்னுடைய பகுதியை படிச்சு சம்பாதிக்கிறோம், அருளாளர்களுடைய உரையை கேட்டு சம்பாதிக்கிறோம், டிவில யூடியூப் சேனல்ல பெரிய அருளாளர்கள் படிக்கிறான் பேசுறாங்க, அதை கேட்கிறோம். இவ்வளவு ஞான அறிவையும் யாருக்கிட்ட இருந்து வருது? வள்ளல் பெருமாள் கிட்ட இருந்து வருது. அவர் தானே கொடுக்குறாரு எல்லாரும் மூலமா. அப்படி இதன் மூலமா பெற்றுக்கூடிய அறிவை வச்சுக்கிட்டு இன்னும் வள்ளலார் என்ன கொடுப்பாரு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம என்ன நினைக்கலாம்? தவறு. ஆகவே வள்ளல் பெருமானா நமக்கு செய்த பெரும் பாக்கியம். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தில இருந்து உன்னால வெளிப்படவே முடியாது. மாமிச உணவுல இருந்து ஞாபகம் வச்சுக்கோ. அதுல இருந்து உன்னை வெளியேற்றியாச்சு. அந்த நன்றி விசுவாசத்தோட அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். ஐயா, மேற்கொண்டு நான் மேலே ஏறுவதற்கு எனக்கு சகாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சகாயம் என்ன சொல்றாரு? ஆன்ம பிரகாசத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற அனந்த திரையில் முதல் திரையாக அசுத்த மாயா திரையோடு கூடி சுத்த மாயா திரை என்றாரையா, அதுவும் விலகணுன்றாரா இல்லையா? அப்போ இந்த பிரம்ம தேவன் என்று சொல்ற அந்த சுத்த மாயா திரை, கலைவாணி என்கின்ற சுத்த மாயா திரை விலகணும். புரிஞ்சுக்குங்க. இது அசுத்த மாயா திரை என்பது அசுத்த நிலை. அது விலகியே ஆகணும்.
அது விலகினால் ஒரு மனிதன் சுத்தமாய் புனிதனாய் திகழ்வான். ஆனால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரா பெருமானாரு. திரும்பி படிங்க உடனடி பகுதிய. சுத்த மாயாத்திரை விலகவில்லை என்றால் இந்த பிரம்மன் என்கின்ற அந்த அணுக்களினுடைய ஆற்றல் வெளிப்படாமல் இருந்தாலோ, கலைவாணி என்ற பெண் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற அணுக்களில் இருந்து ஆற்றல் வெளிப்படாமல் இருந்தாலோ, அந்த ஆற்றல் வெளிப்படுவது என்பது திரைகள் விலகுவதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. வெளிப்படாமல் இருந்தாலோ நாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை அடைய முடியாது. ஏனென்றால் உன்னுடைய அந்த கலைவானின் மீது இருக்கும் பற்றும் பிரம்மனிடத்தில் இருக்கும் பற்றும் உன்னை மேலேற விடாமல் அங்கேயே நிப்பாட்டி விடும். இது சுத்த மாயாத்திரை. நீ சுத்த மாயாத்திரை விலகணும்னு கூட ஆண்டவர்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணணும்ன்றார். அசுத்த மாயாத்திரையோடு கூட சுத்த மாயாய் விலகல வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் சதா பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அசுத்த மாயாத்திரை என்பது 3 கலிய வட்ட, ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு லேயர்ல கலிபுருஷன், அடுத்த லேயர்ல அரக்கன், அடுத்த லேயர்ல அரக்கன். 2வது கட்டம் என்பது பிரம்மன் கலைவாணி, அடுத்ததுல 4வது மகாவிஷ்ணு லட்சுமி, 6வது என்பது ருத்ரன் உமையவல். இந்த அணுக்கள் ஒரே லேயர்ல. சரிங்களா? சத்தி சத்தர்கள் சார்ந்து எனது ஏவசை சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே. வள்ளலார் யார் சொல்றாரு சத்தி சத்தர்கள்னு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். சரிங்களா? கலைவாணி, மகாலட்சுமி, உமையவல், சத்தி சத்தர்கள் இவங்க சார்ந்து எனது ஏவல் செய். ஆத்ம அணுவாகிய நானு சொன்னாக்கா என்னுடைய ஏவலை, என்னுடைய வார்த்தையை கேட்டு அவங்க ஏவல் புரிகின்றார்கள் என்றாரு. கலைவாணி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் வெளிப்படுத்திக்குவாள். அப்படி வெளிப்படுத்தினா பெருமாள் ஓதாத உணர்ந்திட ஒளியளித்தனைக்கு ஆதாரமாகி அற்பெரும் ஜோதி. மண்ணை பொண்ணாக்குனாரு. பொண்ணு யாரு? மகாலட்சுமி. அந்த அணுக்கள் ஆற்றல் வெளிப்பட்டுத்தால் பொண்ணு மண்ணாகும். தெரியும்? மண்ணு பொண்ணாகும். தெரியுங்களா? மகாலட்சுமி தன்னுடைய அணுக்களை, மகாலட்சுமி ஆதிக்கத்தில் இருக்கின்ற அணுக்கள் அந்த ஆற்றலை எல்லாம் வெளிப்பட்டு விட்டால் அந்த ஆற்றலை எல்லாம் சத்தியுக அணுக்களுக்கு ஒப்படைச்சு, சத்தியுக அணுக்கு ஆன்மாவுக்கு ஒப்படைச்சிட்டா நீங்க மண்ணை எடுத்தீங்கன்னா பொண்ணாயிடும். இதாங்க வித்த. அப்புறம் அன்பு அணுக்கள், அருள் அணுக்கள் யார்கிட்ட இருக்குது? உமையவள் கிட்ட இருக்குது. உமையவள் அன்பு அணுக்களையும் அருள் அணுக்களையும் படைத்து அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உமையவள் அணுக்களுக்கு இருக்குது. அதான் பெருமானார் என்ன பண்ணாரு? தயவு, அன்பு, அருள். சுத்தமாய அணுக்கள் தயவு, அன்பு, அருள் 3 வச்சாரு. தயவோடு இருக்கிறது. பிரம்மாவும் கலைவாணி தயவோடு இருந்து கல்வியை போதிப்பாங்க. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி அன்போடு இருந்து உங்களுக்கு காத்து படைச்சதை காத்து கொடுப்பாங்க. காக்கும் தொழில் செய்வாங்க. அன்போடு இருந்து உங்களுக்கு காப்பாத்துவாங்க. ருத்ரனும் உமையவளும் அன்பும் அருளோடு இருந்து உங்களுக்கு ஆணவத்தை ஒழிப்பார்கள். ருத்ரன் அழிக்க வல்லவன், சம்காரம் செய்வன், ஆணவத்தை அழிப்பான். ருத்ரன் ஆணவத்தை அழிச்சு உங்களுக்கு அருளை கொடுப்பாங்க. இதுதான் தயவு, அன்பு, அருள். இத 3 லேயரா இருக்குது. இங்க அணுக்கள் வடிவில சுத்தம் நிலையில இருக்குது. இது தெய்வீக நிலையில இருக்கிற அணுக்கள். இந்த தெய்வீக நிலையில இருக்கிற அணுக்கள் மீது அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? உள்ள இருக்கிற அணுக்களை ஞானிகள் உணர்ந்தாங்க. இது இந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு அகத்தியர் ஞான பண்டிதர் தான் சிவபெருமான உணர்ந்தாரு. அப்புறம் ஞான பண்டிதர் உணர்ந்தாரு. அப்புறம் அகத்தியருக்கு உணர்த்தப்பட்டது. பிறகு அவர் மூலமா வந்த பல சித்தர்களுக்கும், 18 சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உணர்த்தப்பட்டது. அகத்தியர் எங்கிருந்து வந்தாரு? வடநாட்டுல இருந்து வந்தாரு. அவர்களுக்கெல்லாம் அவர் போதிச்சாரு. இதெல்லாம் நடந்த உண்மைகள், வரலாறு, பொய் கிடையாது. சரிங்களா? இவங்கெல்லாம் இருந்தவங்க இருக்கிறாங்க இன்னமும். அவங்க நிலை வேற, வள்ளல் பெருமானுடைய அருட்பஞ்ச நிலை வேற. சரிங்களா? அவங்க ஒளி தேகம், இவர் சுத்த பிரண ஞான தேகம். வித்தியாசம் இருக்குது. இதை பத்தி சொல்லியிருக்கிறோம் ஒரு இடத்துல. ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சுப்பிரமணியம் என்பது உண்மை தத்துவ கடவுள். நடராஜர் என்பது உண்மை தத்துவ கடவுள். ஆனா சிவபெருமான் என்பது சித்தர் இருக்கிறாரு. சரிங்களா? முருகப்பெருமான் என்ற ஞான சித்தர் இருக்கிறாரு. அகத்தியர் என்ற சித்தர் இருக்கிறாரு. அவங்க இல்லாம இல்ல. தமிழை வளர்த்தோம்னு சொல்றாங்க. யார் வளர்த்தது தமிழ? நக்கீரன் காலத்துல யார் தமிழை வளர்த்தது? சிவபெருமான. சங்க காலத்துல முருகப்பெருமானு, அகத்திய பெருமானு, இவன் தங்கத்தை வளர்த்தவங்க, தமிழ் சங்கத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சுப்பிரமணியம் என்று சொன்னவற்றை நீங்கள் 6 முகமாக வச்சு வணங்கியது தத்துவம். நீங்க அதையே முருகரை ஆக்கி வச்சிருக்கிறீங்க.
சரிங்களா? ஆகவே இதெல்லாம் விஷயம் வேற, அதை விடுங்க. சோ திட்ட நிலையில தான் இவங்க எல்லாம் பார்க்கணும். அவங்களாம் தெய்வ நிலைகள், அவங்க அனுகிரகம் புரியுறாங்க. ஆனால் அவங்களே அனுகிரகம் முழுசா புரியாத மாதிரி, அதான் முருகப்பெருமான கலிகண்ட வரதன்ன்றது, மகாவிஷ்ணு கலிகண்ட வரதன்ன்றது, சிவபெருமான கலிய ஜெயிக்க வரதன், ஆதிபராசக்திய கலிய வென்ற, இப்படி சொல்றது காலம்லாம் அவங்கவுங்க அந்தந்த தெய்வத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையின் பேர்ல சொல்றது. ஆனால் அவர்களால் செய்ய முடியாத சகாயம், மாமிச உணவு இருந்து யாரையும் விடுவிக்க முடியவில்லை. ஆனா இந்த ஒரு புண்ணியத்தை செஞ்சவங்க இந்த மேல்மருவத்துல இருக்கிற அந்த ஆதிபராசக்தி பீடம், சரிங்களா? அங்க மாமிசமும் இல்ல, அங்க வரவங்கலாம் மாமிசம் விடணும்னு சொல்றாங்க. அது எத்தனை பேர் வர்றாங்க விடலன்னு தெரியாது. ஆனா அங்க மாமிசம் கிடையாது. எல்லா சக்தி கோயில மாமிசம் இருக்கும், பலி கொடுப்பாங்க. ஆனா அங்க இல்ல, ஒரு குறிப்பிட்ட கோயில இருக்கு, அது இருக்காது. ஏன் சொல்றேன்னா அங்க ஆதிபராசக்தியே வணங்குவதற்கே அந்த ஒரு ஸ்தலம் உருவாக்கப்பட்டது. ஆகவே இப்படியெல்லாம் இருக்கிற இந்த நிலையில இந்த வள்ளல் பெருமானார் சொல்றாங்க, கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே. கனகம் என்றால் தங்கம், தங்கமலை, சரிங்களா? தங்கமலைன்னா கண்ணில் பார்க்கிற தங்கமலம் இல்லை, உள்ளுக்குள்ள நாம பார்க்கிற செம்பவழ ஜோதி, ஜோதி மலை. அந்த ஜோதி மலையே கனகமலை. அந்த கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே. இங்க நீங்க எந்த மார்க்கத்திலையும் உள்ள இருக்கிற அருட்புண் ஜோதியை பார்க்க முடியாது. கண்கண்ட தெய்வம், கண் என்பது நெற்றி புருவ மத்தியில இருக்கிற அந்த சுழுமுனை நாடி ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா அங்க ஒரு காட்சி கிடைக்கும். அந்த காட்சி ஆன்ம ஜோதி, ஆத்ம ஜோதியே இங்க நமக்கு ஜோதி வடிவில கற்பூர ஜோதியா காட்சியா கிடைக்கும். இந்த ஜோதியை நேரடியா யாராலும் பார்க்க முடியாது. அத பார்க்கிற கண்ணு இங்க கண்ணு, அதான் இதை நெற்றி கண் சொல்றது. அங்க ஒரு கண்ணுன்னு ஒண்ணு கிடையாது. அந்த கண்ணு என்பது என்னன்னாக்கா, அங்க சுழுமுனை நாடி அங்க ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா, அந்த ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு அங்க இருக்கிற ஜோதி தரிசனம் இந்த கண்ணு நாடி. இது கண்ணு, அந்த ஆத்மா என்பது ஒரு கண்ணு, அது ஆண்டவரை காட்டுகின்ற கண்ணு. அந்த கண்ணு எங்க தெரியும்னா இந்த நாடியில தெரியும், சுழுமுனை நாடியில இங்க தெரியும், புருவ மத்தியில தெரியும். அதான் கண்ணாடி. எப்படி நம்ம உருவத்துல புறத்துல ஒரு கண்ணாடியில பார்த்தா நம்ம உருவம் தெரியுதோ, நம்முடைய புற வடிவம் தெரியுதோ, நம்முடைய அக வடிவம் ஒண்ணு இருக்குது இல்லையா, அது ஜோதி வடிவம், கற்பூர ஜோதி வடிவம். கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்றாரு. அப்ப புருவ கண்களை நடுவே விளங்குற கற்பூர விளக்கு ஜோதி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜோதியை பார்க்கிற இடம் இந்த இடம் தான். அந்த இடத்தை தான் கண்கண்ட கலிகண்ட அற்புத கண்கண்ட தெய்வமே. அந்த தெய்வத்தை, அருட்பெருஞ்சோதி தெய்வத்தை இந்த கண்ணால பார்க்கலாம். இந்த கண்ணை ஆக்டிவேட் பண்ணி ஒரே மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் தான். மற்ற மார்க்கத்துல நீங்க சைவத்துல போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஜோதி தரிசனத்தை காட்ட மாட்டாங்க, நீங்க காட்டவும் முடியாது. உங்களுக்கு கடவுளா காட்டப்படுறது லிங்கத்தை தான் காட்டுறாங்க. நீங்க லிங்கத்தை தான் கடைசி வரையும் கும்பிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. உள்ள இருக்கிற ஜோதியே சிவமே சூழொளி விளக்க எல்லாம் பாடுவீங்க. ஆனா உள்ள இருக்கிற ஜோதியை உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கடவுளை வெளியில லிங்கமா தான் காட்டுறாங்க, ஜோதியா காட்டல. சுத்த சன்மார்க்கத்துல வெளியில ஜோதியா காட்டுறாங்க. ஏன்? இதுதான் உண்மை கடவுள்னு காட்டுறாங்க. அந்த ஜோதியை வழிபட்டு பிறகு புறநிலையே வழிபட்ட அந்த ஜோதியை அகநிலையில கற்பூர ஜோதியா இருக்குது உங்களுக்கு காட்டப்படுது. இதான் கண்கண்ட தெய்வம். காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெருங்கருணை அம்மதே. அப்படி உள்ள இருக்கிற காய் நிலையில இருக்கு இந்த ஆத்ம அணு, காய் நிலையில இருக்குது. அது கனி ஆகணும். அது கனி ஆகணும்னாக்கா இங்க இருக்கிற முதல் லேயர்ல இருந்து 10வது லேயர்ல இருக்கிற அந்த சத்தியுக அணுக்கள் வரையும் எல்லா அணுக்களுமே மலரணும். அதுக்கு முதல் தடையா இருப்பது உணவு. அந்த உணவு சரி பண்ணிட்டால் அந்த சாத்வீக உணவு படிப்படியா அந்த உண்ணுகின்ற அந்த ஒவ்வொரு அணுவும் சாத்வீக உணவு மட்டுமே உண்ணுகின்ற உத்தமர்களுக்கு எல்லா அணுக்களுடைய ஆற்றலும் வெளிப்பட்டு அப்படி வெளிப்பட்டதுனால்தான் படிப்பு, படிச்சது வேற படிப்பு, புரியுதுங்களா? இவ்வளவு படிப்பு எங்கிருந்து வந்தது? இவ்வளவு அறிவு நிலையில எங்கிருந்து யார்கிட்ட வந்தது? கலைவாணி வெளிப்படுத்தினான், கலைவாணி அணுக்கள் வெளிப்படுத்தியது. அது பெருமானுடைய கருணையினால அந்த தாயார் வெளிப்படுத்தினாங்க. பிறகு கிடைக்க வேண்டிய செல்வமே அருட்செல்வம் தான், பேரே செல்வ பூபதி தான். இது நான் ஓப்பனா சொல்றேன், புரியுதுங்களா? இது பெருமைக்கு சொல்றது இல்ல. அட என் பேருன்னு இல்லப்பா, என் பெருமானுடைய பேர் அது. எல்லாருடைய பேரும் இறைவன் பெயரே, புரியுதுங்களா? அப்படி அந்த செல்வ அணுக்கள் வெளிப்பட்டது. செல்வ அணுக்கள் வெளிப்பட்டதுனால நமக்கு அந்த அருட்செல்வம் வெளிப்பட்டு அருள் கருத்துக்களை வெளிப்படுது.